அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? ஆம், நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகின்றோம். உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக இலவசமாக நாங்கள் ஜெபிக்கவும் கவுன்சிலிங்களை தரவும் வாஞ்சவுடன் காத்திருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இக்காணொலியை உங்கள் நண்பருடனும் பகிர்ந்து கொண்டு தேவராட்சியத்தின் விஸ்தாரத்துக்காக நீங்கள் உடன் பங்காளிகளாக ஊழியம் செய்யுங்கள் அன்பானவர்களே. ஆம், சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கின்றோம். ஆம், அடுத்த மாதம் இங்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் இருக்கும் அனைவருக்கும் ஸ்பிரிங்குக்குள் நாங்கள் செல்கின்றோம். ஆம், அங்கு ஏனைய இடங்களில் இருக்கின்றவர்கள் அங்கு குளிர்காலங்களுக்குள் கடந்து செல்கின்றார்கள். எனவே மாதங்கள் உருண்டோடுகின்றன, காலங்கள் உருண்டோடுகின்றன. தேவனின் ராஜ்யம் வருகை சீக்கிரமாய் இருக்கின்றது. இன்று தேவன் எங்களை அதிகாரிகளோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கின்றார். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மண்டை வருகின்றோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே, நிகழ்ச்சியை கேட்கும் அனைவரையும் நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதியும் தெய்வமே. எங்களுடைய ஜெபத் தேவைகள், எங்களுடைய தேவைகள், எங்கள் சரீர வியாதிகள், அங்கலாய்ப்புகள், குடும்ப சூழ்நிலைகள் அனைத்திலும் நீர் கூடையிரும். பொருளாதார சூழ்நிலைகள், வேலையில்லா சூழ்நிலைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். கர்த்தாவே, தங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய வரன்களை, துணையை தேடும் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை நீர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். ராஜா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாட்களிலும் தெய்வமே, நாங்கள் இஸ்ரேல் நாட்டின் யுத்தத்துக்காக வருகிறோம். அங்கு சமாதானத்தை தாரும். அண்டிய நாடுகளுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடும். ராஜா, நாங்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தையும் சமாதானத்தை கொண்டு வரும். எங்கள் இந்திய, இலங்கை நாடுகளுக்காக நாங்கள் உம்மண்டை வருகின்றோம். எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை நீர் பரிபூர்ணமாக தாரும். எங்கும் சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் வழிகளை திறந்து தாரும். சரவியாதியில் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு குணமாக்கும். கர்த்தாவே, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபர்தமாய் ஆசீர்வதியும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமலும் அவர்களை ராஜாக்களை கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆம், இன்றைய நாளில் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், இறைவன் தன்னுடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்கள் மேல் பதித்திருக்கின்றார் என்று அங்கு எபிரேய பாஷையில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேல் தன் கண்களை பதித்து வைத்திருக்கின்றார். அகலவில்லை, வைத்த கண் வாங்காமல் அங்கு பார்த்து கொண்டிருக்கின்றார் இறைவன். அப்படி பார்த்து கொண்டு ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் உட்கார அவர் பண்ணுகின்றார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அவர் வாஞ்சிக்கின்றார். ஆம், ஆண்டவர் கூறும் வாக்குத்தத்தம், தன்னுடைய கண்களை உங்கள் மேல் பதித்திருக்கின்றார். கடந்த வாரங்களில் நாங்கள் பார்த்தோம், அங்கு எவ்விதமாக பரிசுத்தவான் இறைவனுடைய பர்வதத்தில் சன்னிதானத்தில் அவருடைய பிரசனத்தில் ஏறுவான். அன்று தாவீது இறைவனை கேட்கும் பொழுது இறைவன் மறு உத்தரவு கொடுக்கின்றார். சென்ற வாரம் தாவீதே கேட்டு தாவீதே மறுமொழி கூறுகின்ற செய்திகளை நாங்கள், தேவ வாக்கியங்களை நாங்கள் கேட்டோம். இந்த வாரம் நீதிமான் மேல் இறைவன் தன் கண்ணை வைத்து அவளை ராஜாக்களோடு உட்கார பண்ணுகின்றார். எந்த ராஜா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலும் அன்பானவர்களே, நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், வியாகுலத்தின் மத்தியிலும்,
பொருளாதார நெருக்கடி மத்தியிலும் குடும்ப சூழ்நிலைகள் மத்தியிலும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆயினும் இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியாக்கி நீங்கள் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகின்றார். இந்த வாக்கியத்தை கூறும் இறைவன் என்ன செய்கின்றார்? அன்று யாக்கோபின் மகன் யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் அவன் ஒடுக்கப்பட்டவனாக, இகழப்பட்டவனாக, குற்றம் சாட்டப்பட்டவனாக, அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டவனாக அங்கு சிறையில் இருக்கின்றான். அந்த யோசேப்பை உயர்த்திய ஆண்டவர் ராஜாவின் மத்தியில் சமனாக உட்கார வைத்த அந்த இறைவன், ஆம், ஆடு மேய்த்த பையன் தாவீதை அரசனாக்கிய அந்த தேவன், தன் குடும்பங்களை இழந்து பிள்ளைகளை இழந்து தவித்துக் கொண்டிருந்த யோபு, தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து அவன் தெருவில் மரத்தின் கீழ் சாம்பலின் கீழ் உட்கார்ந்திருந்த யோபு, அந்த யோபுவை இரட்டிப்பாய் மகிழ்ச்சியாக்கிய தேவன் கூறும் வாக்குத்தத்தம் இதுதான். இந்த வாக்குத்தத்தத்தை யோபு கூறுகின்றார். யோசேப்பை ஆசீர்வதித்து சிங்காசனத்தில் வைத்த தேவன் சாதாரண ஆட்டு மேய்ப்பன் தாவீதை ராஜாவாக்கிய வல்லமையுள்ள அரசனாக மாற்றிய தேவன் உங்களையும் என்னையும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கின்றார் என்ற வாக்குத்தனத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். தயவாக அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் முழுவதையும் தியானியுங்கள். ஒரு அளப்பெரிய சத்தியம் அதற்குள் அடங்கி இருக்கின்றது. தேவனின் வெளிப்பாடுகள், இங்கு டைனோசர் கூட அங்கு இருப்பதாய் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு யோபுவின் புஸ்தகம் எபிரேய பாஷையின் விளக்கத்தில் அங்கு அத்தனை அழகாக தேவனின் வல்லமையை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரக்கத்தின் தேவன், தாற்பயத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். ஒரு அருமையான புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம். தயவாக வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். அதன் பின்பு அவனுடைய மிருக ஜீவன்களின் எண்ணிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. 7000 அநேக எண்ணிக்கைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், எருதுகள் இப்படியாக கொடுக்கப்படும். அது தேவாக வாசிங்கள். இப்பொழுது நான் அதை எண்ணிக்கையை கூறவில்லை. அப்படி கூறப்படுகின்ற யோபு தெளிவாக அந்த 10 பிள்ளைகளும் அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. ஆனால் யோபுவின் புஸ்தகம் நாங்கள் பார்க்கும் பொழுது 42ஆம் அதிகாரத்தில் அங்கு நாங்கள் பார்க்கின்றோம், அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அங்கு மிருகங்களின் எண்ணிக்கைகள் இரட்டிப்பாக கணக்கு வருகின்றது. அதை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த கணக்குகளை நாங்கள் எங்கள் கவனத்துக்கு எடுப்பதில்லை. எத்தனை 6000 ஒட்டகங்கள் இருந்தன, 7000 ஒட்டகங்கள் இருந்தன, பின்பு 14000, எல்லாம் 2 மடங்கு இருக்கின்றன. ஆனால் முன்பு 10 குமாரர்கள் இருந்தார்கள், பின்பு அதே 10 குமாரர்கள் தான் வருகின்றார்கள். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுகின்றது இரட்டிப்பாக. ஆனால் குமாரர்கள் மட்டும் ஏன் அதே எண்ணிக்கை கொடுக்கப்படுகின்றது? ஏனெனில் யோபு தன் பிள்ளைகளை இழக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இரட்சிப்பின் தேவன் அங்கு அவர்களை பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குள் வைத்திருக்கின்றார். இது பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுந்த சத்தியம் இங்கு இருக்கின்றது. மிருக ஜீவன்கள் இரட்டிப்பாகின்றன, ஆனால் பிள்ளைகள் அங்கு இரட்டிப்பாக வரவில்லை. இதன் தாற்பயம் என்ன அன்பானவர்களே? அங்கு பிள்ளைகளுக்கு ஆத்துமா இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் மரித்த நாங்கள் மரிப்பது இல்லை, என்றும் நித்தியமாக இருக்கின்றோம். ஆண்மன்மானவர்களே, இன்று நாங்கள் ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் நாங்கள் சிங்காசனத்தில் அங்கு இருப்போம். தேவனும் கண்களை பதித்திருக்கின்றார் என்று யோபு அங்கு அழகாக நமக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு யோபு தெளிவாக கூறுகின்றார். அங்கு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
இங்கு நீதிமானை அவர் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகின்றார். அவர்கள் மேல் தேவன் தன் கண்களை வைத்து அங்கு நிலையான கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு பெற்ற குழந்தையை தாய் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பாள். அதே வண்ணம் தேவன் உம்மை கண் இமைக்காமல் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்த்து எங்களை சிங்காசனத்தில் அவர் வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10-12 வசனங்களில் அங்கு கிடைக்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பாக வருகின்றன. மிருக ஜீவன்கள், சொத்துக்கள். ஆனால் பிள்ளைகள் மட்டும் அதே 10 பிள்ளைகள், 7 குமாரர். இதன் தாற்பயம் உயிர்த்தெழுதலின் சத்தியம். இங்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மரிப்பதில்லை. எங்கள் ஆத்துமா பரலோகத்தில் இருக்கின்றது. யோபு தன் பிள்ளைகளை இழக்கவில்லை. அங்கு இறைவனுக்குள் அவர்கள் நித்தியமாய் வாழ்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த தாற்பயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு யோபு கூறுகின்றார், நீதிமான் கர்த்தருக்குள் ராஜாக்களுடன் இருப்பான். சமனாக இங்கு நாங்கள் ராஜாக்களுடன் மட்டுமல்ல, உலக ராஜாக்களுடன் மட்டுமல்ல அன்பானவர்களே, ராஜாதி ராஜன் இறையரசன் இயேசுவுடன் நாங்கள் சிங்காசனத்தில் இருக்க போகின்றோம். அது தெரியுமா? இந்த உலக அரசை மட்டும் இங்கு குறிக்கப்படவில்லை. நித்திய ராஜன் எம்பெருமான் இயேசு இறையரசன் இருக்க போகின்ற இந்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்த நிருபம் 3 அதிகாரம் 21 வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருவது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னுடன் கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எம்பெருமான் இயேசு ஜெயம் கொண்டார், வெற்றி சிறந்தார், மரணத்தை மேற்கொண்டார். அந்த வெற்றியில் உங்களுக்கும் எனக்கும் பங்கிருக்கின்றது. நாங்களும் பரலோக சிங்காசனத்தில் இருக்க போகின்றோம். இந்த உலகத்தின் அழிவுகள், மாயைகளை நாங்கள் விட்டுவிடுவோம். இன்று சொத்து சேர்ப்பது, உலக மாயைகள், மற்றவர்களை ஏமாற்றுவது, கிறிஸ்தவ அறத்துக்கும் புறம்பான வாழ்க்கை, இவைகளை விட்டுவிட்டு நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டுமானால் எங்கள் கைகளையும் இதயங்களையும் சிந்தையையும் சுத்தமாக்கி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் அரசருடன் மட்டுமல்ல, நாங்கள் பரலோகத்தில் வாழப்போகின்றோம். அன்பானவர்களே, ஏனெனில் இறைவன் தன் கண்களை எம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆம், அவர் எம்மை நோக்கி உற்று பார்த்து கொண்டிருக்க, இமை அசைக்காமல், இமை வெட்டாமல் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் அந்த தேவன், அவருக்குள் நீங்கள் வாழ்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் கடந்து செல்லும் துன்பங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் கடந்து போய்விடும். யோபுவின் வாழ்க்கையில் கடந்து போனதைப் போல உங்களுக்கு சுகம் வரும், பலன் வரும், ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும். என் அன்பு சகோதரர்களே, அந்த ஆண்டவரண்டை வருவீர்களா? அவரை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கின்றீர்களா? அவரண்டை வாருங்கள். உங்களை பார்த்து வாமகனே என்று அழைக்கின்றார். இளைய குமாரனை தந்தை பலி மேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருந்ததைப் போல உங்களையும் அவர் பார்க்கின்றார். எப்பொழுது என் மகள் வருவாள், மகன் வருவார். சிந்திப்போம், அவருக்குள் வாருவோம், மனம் திரும்புவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென்.